Manera's box. இன்னைக்கு நம்ம சுவையான ஒரு கேரளா கிண்ணத்தப்பம் எப்படி பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். இது நான் இப்ப வெஜிடேரியன் காரங்களுக்கும் பண்ற ஈஸியா பண்ற அளவுல நான் இப்ப எக் எடுக்காமலே பண்றேன். ஜாகரி வச்சே பண்றேன். நான் இப்ப உங்களுக்கு காட்றேன். நான் அதுக்காக basmati ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இப்ப டொப்பி ஏரியா இருந்தாலும் இட்லி ரைஸோ பச்சரிசியோ என்ன வேணும்னாலும் எடுக்கலாம் நீங்க. நான் இதல கொஞ்சம் சால்ட் போட்டு கொஞ்சம் ஏலக்காய் இது போடுறேன். ஏலக்காயோட சீடு நான் யூஸ் பண்றேன். 1 டீஸ்பூன் ஜீரகமும் கொஞ்சம் சுக்கு பொடியும் போட்டு நான் நல்லா கிரைண்ட் பண்ண போறேன். தேங்காய் பால் விட்டு தான் நான் கிரைண்ட் பண்றேன். அதாவது தேங்காய் பால் இது ஒரு தேங்காயோட திக் மில்க் எடுத்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் மில்க் நீங்கள் ஒரு தேங்காய் எடுத்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைச்சி அது பிழிஞ்சிடுங்க. அதில் 1.5 கப் மில்க் வந்திருக்கு. 1.5 கப் மில்க் தான் எடுக்கணும், அதிகமாக எடுக்கக்கூடாது. அதாவது திக்கான 1.5 கப் மில்க் வேணும் நமக்கு. இது உங்களுக்கு தேவைக்கு ஊற்றி அரைங்க. எல்லாம் போட்டு அரைக்க வேண்டாம். எல்லா மில்க்கும் ஊற்றியாச்சுன்னா நல்லா நமக்கு கிரைண்ட் ஆகாது. இது ஆக்சுவலி நான் 3 hours நான் இது சோக் பண்ணி வச்சுருந்த ரைஸு, அதனால் நல்லா சோக்காக இருக்குது. நான் இப்போ ஃபஸ்ட்டில் 1 கப் 1.25 கப் 1 கப் ஊற்றி பாருங்கள். ஊற்றி அரைச்சி பாருங்கள், அது கரெக்டாச்சு. தேவைன்னா கொஞ்சம் கூட விடலாம். நான் இப்போ எனக்கு கரெக்டாக நல்ல பேஸ்ட்டாக வந்திருக்கு. இவ்வளவு மில்க்கும் எனக்கு பேலன்ஸ் வந்திருக்கு. நான் இதை அப்புறமா ஆட் பண்ணுவேன். அதாவது கரெக்டு நமக்கு 1.5 கப் மில்க். அதுக்கு நான் எல்லாம் அந்த கிரைண்ட் பண்ண அரிசியும் எக்ஸ்ட்ரா பேலன்ஸ் இருந்த மில்க்கும் விட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நமக்கு இதுக்கு வெள்ளை சிரப்பு வேணும். அதுக்காக நான் இப்போ 300 கிராம்ஸ் வெல்லம் எடுத்துருக்கிறேன். அதில் இந்த ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி நீங்கள் சிரப்பாக்கணும். நான் தண்ணிக்கு பதிலாக இந்த பாலில் இருந்து 2ஆம் பால் எடுத்து 1/2 கப் 2ஆம் பால் எடுத்து நான் வெள்ளை சிரப் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அது நல்லா கூலாக இருக்கணும், ஹீட்டாக ஊற்றக்கூடாது. நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அதாவது 1/2 கப் வெள்ளை சிரப்பும் 1.5 கப் ஃபஸ்ட்டு தேங்காய் பால், திக் தேங்காய் பாலும், அப்படி டோட்டலாக 2 கப்ஸ் நமக்கு எடுத்துருக்குறோம் தண்ணியாக லிக்விட்டாக. அப்போ அது நல்லா கலந்து விடலாம். இது நல்லா தின்னாக இருக்கும், பயப்பட வேண்டாம். இதுதான் அதோட கன்சிஸ்டன்சி. அதாவது நம்ம அப்பம் ரொம்ப நல்ல தின்னாக இருக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணலாம் நமக்கு. நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓரத்தில் இருக்கிற பெல் பட்டன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ இது நல்ல இதுதான் கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்பூன் பேக்கில் பாருங்கள், நல்ல தின்னாக இருக்குது. உங்களுக்கு அது திக்காக இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீல் வந்தாச்சுன்னா நீங்கள் நெட் எடுத்து அதை ஒன்று அரிச்செடுக்கலாம். இது ஒரு 3 hours நான் செட் பண்ண வச்சுருக்கிறேன். எதுக்குன்னா நான் எக்கு ஆட் பண்ணலை, அதனால தான் 3 hours செட் பண்ண வச்சுருந்தேன். நீங்கள் எக்கு ஆட் பண்ணுறதா இருந்தால் அந்த மிக்சியில் மாவு அரைக்கும் அது கூடாலே ஒரு முட்டை எடுத்தால் போதும். ஒரு முட்டை போட்டு நீங்கள் அது கூட அரைச்சாச்சுன்னா நீங்கள் 1/2 hourல பண்ண முடியும். நான் முட்டை எடுக்காததுனால இப்போ 3 hours செட் பண்ண வச்சுருப்பேன். இப்போ ஏதாவது பாத்திரத்தில் குக் பண்ண, அதாவது அலுமினியமோ ஸ்டீலோ ஏதாவது பாத்திரம் எடுத்து அதில் ஆயிலோ கீயோ கிரீஸ் பண்ணிவிட்டு நம்ம பேட்டர் ஊற்றலாம். இது நமக்கு இட்லி மாதிரி ஸ்டீம் பண்ணி தான் எடுக்கணும். ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. நீங்கள் ஒரு 1/4 ஊற்றினா போதும். நான் இப்போ இதில் ஒரு 4 ஸ்பூன் தான் எடுக்கிறேன். கரெக்ட், அதாவது தின்னாதான் இருக்கணும் இந்த அப்பம். அதனால் அப்போ தான் ரொம்ப சுவையாக இருக்கும். அது ஒரு 4 ஸ்பூன் விட்டுட்டு நமக்கு ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம். இட்லியெல்லாம் ஸ்டீம் பண்ணுறது மாதிரி தான். இப்போ நான் ஒரு நான்ஸ்டிக் பேனும் ஒரு குக்கரும் எடுத்துருக்குறேன். இதில் கீழே தண்ணி விட்டுருக்கு. தண்ணி மேலே ஒரு ஸ்டாண்டு போட்டு தான் நமக்கு வைக்கணும். ஸ்டாண்ட் இல்லாமல் வைக்கக்கூடாது. இது குக்கரில் வாங்கும்போது நமக்கு கிடைக்கிற ஸ்டாண்டு தான், அல்லது இது மாதிரி பாத்திரங்கள் வைக்கிற ஸ்டாண்டோ ஒன்று இல்லைன்னா ஒரு இட்லி தட்டோ போல் எடுத்தாலே போதும். அல்லது நீங்கள் அதுவும் இல்லைன்னா ஒரு டிஃபன் பாக்ஸோ ஏதாவது சின்ன பவுல் அப்படி ஏதாவது எடுத்தால் போதும். ஒரு ஸ்டாண்டு வச்சு தான் நமக்கு வைக்கணும் பேட்டரு. அது ஹீட்டான இதில் தான் இறக்கி வைக்கணும். நம்ம இப்போ எனக்கு தண்ணி கொதிச்சிருக்கு, நல்ல ஸ்டீம் வருது. இப்போ ஸ்டாண்டு போட்டுட்டு நமக்கு மெதுவாக பேட்டரை ஒன்று இறக்கி வைக்கலாம். நமக்கு கவனமாக இறக்கணும், ரொம்ப ஹீட்டாக இருக்குது. அதனால் இறக்கி வச்சுட்டு இது ஒரு 15 minutesலேயே நமக்கு குக் ஆகிடும். கரெக்டாக கூடுதலாக நீங்கள் ஓவர் குக் பண்ண வேண்டாம். 10 to 15 minutes தான் குக் ஆகும். இப்போ நமக்கு அடைச்சி வைக்கலாம். எல்லாம் ஸ்டீம் வெளியே போகாமல் கரெக்டாக அடைச்சி வைக்கலாம். அப்போ மேலே கொஞ்சம் ஜீரகம் நான் போட்டிருக்கேன். இந்த குக்கர்லன்னா நான் இங்கே இது வாஷர் வச்சுருக்கிறேன்னா விசில் வைக்க வேண்டாம். விசில் வைக்காமல் வாஷர் வச்சுருக்கேன். இப்போ எனக்கு 15 minutes ஆகிருக்கு. ஒரு ஷார்ப்பான நைஃபோ குச்சியோ விட்டு ஒன்று குத்தி பார்க்கலாம். இது கரெக்டாக தான் இருக்கும். இப்போ ஒன்றுமே ஒட்டலை, எனக்கு கரெக்டாக வந்திருக்கு.
அப்போ நமக்கு இனி இது கூலான பிறகு தான் கட் பண்ணணும். ஹீட்டாக நீங்கள் கட் பண்ணக்கூடாது, அதனால் கூலாக வச்சுருக்கிறேன். இப்போ நான் இதில் கேஷ்யூ நட்டும் ரைஸனும் மேலே போட்டிருக்கேன் கொஞ்சம். உங்கள் இது டெக்கரேஷன் தான், உங்களுக்கு ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா போட்டால் போதும். இந்த பிளேட்டில் நான் ரைஸன் மட்டும் போட்டிருக்கேன். இதில் சீரகம் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ இது நல்ல கூலான பிறகு நமக்கு இது கட் பண்ணி எடுக்கலாம். இது ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் இது ட்ரை பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும். ரொம்ப நல்ல சாஃப்டாக வந்திருக்கு, நல்ல ரப்பர் மாதிரி வரும், நல்லா அப்படியே இலை வரும், ஒன்றும் பிடிக்காது. கீழே ஒன்று ரப்பர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, நான் அப்படியே எடுத்துருக்குறேன். எல்லாம் நல்ல டேஸ்ட்டு. நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணணும். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மனேரா பாக்ஸ் உள்ள மனேரா பாக்ஸோட சைடில் சப்ஸ்கிரைப்னு சொல்லி ரெட் கலரில் எழுதியிருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ பெல் ஆப்ஷன் வரும், அது கூட கிளிக் பண்ணியாச்சுன்னா ஆல்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணால் மட்டும்தான் எங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ.